வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி எப்படி மனு போடலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்ட இந்த விஷயம் வந்து அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ரு தான். எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலாளர் தன்னை பொதுக்குழு மூலமாக கூட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இது வந்து ஓபிஎஸ், வைத்திலிங்கம், ஜேடி ஜெயபிரபாகர், இவங்க எல்லாமே, மனோஜ் பாண்டியன், இவங்க எல்லாருமே வந்து அப்போ நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்தில் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு சொல்லி தான் ஓபிஎஸ் போட்டார். இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் போட்டார். அப்போ பதில் மனு கூட எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் தான் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து பொதுக்குழு கூட்டினாங்க. பொதுக்குழு கூட்டினது முறைப்படி செல்லாது. அதை தாண்டி அந்த பொதுக்குழுவில் இருக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, பொதுச் செயலாளர் தேர்வும் செல்லாது, பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட முறையும் செல்லாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் வந்து மனு தாக்கல் பண்ணிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த வழக்கோட விசாரணை இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கும்போது இணை ஒருங்கிணைப்பாளர்னு பதில் மனு போட்டுட்டு இப்போ அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு போட்டால் இது எப்படி வந்து ஒத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து லீகல் பாயிண்ட்டாக எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே நீதிபதிகள், ஆமாம், இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டிருக்கீங்க, இப்போ வந்து திடீர்னு அதிமுகவோட பொதுச் செயலாளர்னு போட்டிருக்கீங்களா, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இவங்க நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பொதுச் செயலாளராக வந்து பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்புறமா பொதுக்குழு கூட்டின பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து பொதுச் செயலாளர் ஆகிட்டார். அதுக்காக வந்து பொதுக்குழு கூட்டியிருக்காங்க. இதை எதிர்த்து வந்து ஓபிஎஸ் தரப்பில் வந்து பொதுக்குழு செல்லாது, அதே போல் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது, தீர்மானங்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டு தனி நீதிபதிகிட்ட போனாங்க. அப்புறம் டிவிஷன் பெஞ்சுக்கு போனாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. எல்லா நீதிமன்றத்திலும் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு தான் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்குச்சு. உச்ச நீதிமன்ற உத்தரவை வந்து தேர்தல் ஆணையமும் அங்கீகரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாத்தையுமே ரிட்டனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் வந்து ஓபிஎஸ்ஸை வந்து ஒருங்கிணைப்பாளராக சேர்த்துக்கணும், அறிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு இருக்குது. இதில் பதில் மனு தாக்கல் செய்யும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க வந்து பொதுச் செயலாளர் அப்படின்னு பதிவு பண்ணால் அங்கே ஒருங்கிணைப்பாளருங்கிறத வந்து அடி வாங்கிடும். ஆனால் ஒருங்கிணைப்பாளர்னு இணை ஒருங்கிணைப்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி பதில் மனு போட்டார்னா அவரை வந்து ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை வந்து சொல்கிறார். இப்போ நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், நீதிமன்றத்தில் வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டோம். 23/2/2023 உச்ச நீதிமன்றம் வழங்க தீர்ப்பில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 34வது பக்கத்தில் வந்து அவங்க கொடுத்த தீர்ப்பில் 34வது பக்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இது மூல வழக்கு அப்படிங்கிறனால ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு போடுறதுல பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு நீதிபதி. அதை வந்து நாங்கள் வந்து ஒருங்கிணைப்பாளர் நாங்கள் தான் அப்படின்னு ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆகிடும். ஓபிஎஸ்ஸை தான் ஒருங்கிணைப்பாளருங்கிற மாதிரி ஒப்புக்கொள்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொன்னோம். இதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்க தயாராகவே இல்லை. ஆனால் நாங்கள் வந்து இந்த வழக்கோட எல்லா தீர்ப்புகளையுமே எடுத்துகிட்டு 7ஆம் தேதி வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். நீதிமன்றத்தில் இது ஒப்படைப்போம். நீதிமன்றம் அனுமதி பெற்ற பிறகு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு, அது அடிப்படையில் நீதிமன்றம் என்ன தேர்தல் ஆணையம் என்ன ஏற்றிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணணும். அப்படி தாக்கல் பண்ணிவிட்டு அமெஸ்மெண்ட் ஆஃப் கேஷுவல் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரியே நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீதிமன்றத்தில் இன்றைக்கி நடந்திருக்கு. ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இதை தவறான ஒரு தகவலை பரப்புகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து எப்படி வந்து ஏற்றுக்க முடியும், எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர், ஆனால் இந்த மனுவில் வந்து இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி. இன்பதுரை எப்பயுமே ஒரு முட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். கொடுக்கட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் ஓபிஎஸ் தரப்பில் வந்து ஒரு லீகல் பாயிண்ட்டை எடுத்து பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஓபிஎஸ் தரப்பில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பாஜக கூட்டணியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி கலந்து போகிறதும், அதுக்காக வந்து பாஜக வந்து வேறு முடிவுகளை எடுத்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கலை உருவாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு சமயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்லாம் கொடுத்தா தான் பாஜக கூட்டணியில் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. பார்க்கலாம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.